ஹாய் வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். அதாவது திருச்சி டு தாம்பரம் போகிற ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸில் 0619 ட்ரெயின் நம்பரு. ஸோ இந்த ட்ரெயினில் நான் பயணம் பண்ண போகிறேன். அதாவது காலையில் 5:35க்கு திருச்சியிலேருந்து கிளம்பு இந்த ட்ரெயின். மதியம் 12:50க்குலாம் இந்த ட்ரெயின் போய் தாம்பரத்தில் சென்னையில் போய் சேர்ந்துருது. ஸோ திருச்சி, கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காலையில் காலேஜ் போகிறவங்களும் சரி, ஸ்கூல் போகிறவங்களும் சரி, இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப நிறைய பேர் விரும்பி போவாங்க. அது பார்த்திங்கன்னா இது வந்து ரிசர்வேஷன் ட்ரெயின். அன்ரிசர்வ் கோச்சும் இருக்குது. மொத்தம் 6 அன்ரிசர்வ் கோச்சு இருக்குது. நான் ரிசர்வேஷன் பண்ணி தான் இப்போ போகிறேன். ஆனால் ரொம்ப ஃபேர் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. 110 ரூபா தான் டிக்கெட்டு. சொல்லி நான் புக் பண்ணிட்டேன். நேற்று நைட்டு தான் புக் பண்ணேன். ஏன்னா சீசன் டைம் இல்லை, அதனால் எனக்கு கிடச்சிச்சு இந்த ட்ரெயின். சரி, ஓகே கைஸ், நான் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். வாங்க போகலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்தாச்சு. ஃபுல்லாக இருக்க எல்லாமே ரிசர்வேஷன் சீட்டுங்க, ஆனால் காலியாக இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து ரொம்பவும் ரிசர்வேஷன் ட்ரெயின் காலியாகவே போயிட்டுருக்குது. நம்ம சீட்டு தான். ஓகே, சீட்டில் வந்து உட்காந்தாச்சு. இதான் 89 சீட்டு. பாருங்கள், ஜன்னல் சீட் நல்லா இருக்குது. கைஸ், பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிசர்வேஷன் ட்ரெயின் தான். ஆனால் வந்து ஃப்ரீயாக போயிட்டுருக்குது. இது சீசன் டைம் இல்லாமல் இப்போ எல்லா ட்ரெயின் வந்து ரிசர்வேஷன் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் இந்த ட்ரெயின் பற்றி தெரியல, எல்லாமே அன்ரிசர்வ் டிக்கெட்டில் எடுத்துகிட்டு அப்படியே அன்ரிசர்வ் கோச்சில் உட்காந்துறாங்க. உங்களுக்கு இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இருக்கும். நீங்கள் ரிசர்வேஷன் தெரிஞ்சவங்களுக்கு போய்ட்டு ரிசர்வேஷன் பண்ணிட்டு நீங்கள் போகலாம் இந்த ட்ரெயினில். நான் போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது. மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே வந்து கொஞ்சம் கூட்டமாக இருக்குமே தவிர மற்ற நாளில் வந்து கூட்டமாக இருக்காது இந்த ட்ரெயின். நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணிகிட்டே போகலாம். 110 ரூபா தான் ட்ரெயின் டிக்கெட்டு சிதம்பரத்துலேருந்து. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா செம ஸ்பீடாக போயிட்டுருக்குது ட்ரெயின். தாம்பரத்துக்கு 8:10க்கு அந்த ட்ரெயின் வரணும். ஆனால் அந்த ட்ரெயின் வந்து 8:10க்கு வரல. 8:50க்கு அந்த ட்ரெயின் வச்சு 40 நிமிஷம் லேட்டுங்க. இதுக்கு முன்னாடி பாமணி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போச்சு. ஸோ அதனால் எல்லா ட்ரெயினும் லேட்டாக போயிட்டுருக்குது இன்றைக்கி. ஆனால் சீக்கிரமாக போய் சேர்த்து தாம்பரத்தில் 12:30க்குலாம் சேர்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ நான் ஏறின இடம் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் ஏறியிருக்கேன். சிதம்பரத்துக்கு அடுத்த ஸ்டாப் என்ன பார்த்தீங்கன்னா கடலூருக்கு அப்புறம் விழுப்புரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திண்டிவனம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு, நேராக அதுக்கப்புறம் தாம்பரம் நேராக போயிடும். எங்கேயும் நிற்காது வண்டி ஸ்பீடு பார்த்தீங்கன்னா செம ஸ்பீடாக போயிட்டுருக்குது வண்டி ஏறினவே. கரெக்டாக 12:30க்குலாம் போய் சேர்ந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து வண்டி எடுத்தது லேட்டு தான். ட்ரெயின் பேக் சைடில் போகாமல் ஃப்ரண்ட் சைடில் எனக்கு போயிட்டுருக்குது. என்ன கொஞ்சம் தலை சுத்தல் மாதிரி தான் இருக்குது ட்ரெயின். இந்த பூரா போயிட்டுருக்கு சீட்டு. மற்றவங்களுக்கு எல்லாமே ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டாங்க, எனக்கு பேக்கில் இருக்குது. பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு அடுத்தது கொஞ்சம் தூரத்தில் வந்து மீன் பிடிக்கிற இடம். இதெல்லாம் இறால் பண்ணை பிறகு எல்லாம் நிறையாவே இடக்கு. இந்த இடத்துல இறால் பண்ணை பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். அதாவது கடலூர் சிதம்பரத்துக்கு நடுவில் இந்த இடம் இருக்குது. இறால் பண்ணை இருக்கிற இடம் இருக்குது. ஃபுல்லாக கடலூர் இந்த ஃபுல்லாக வந்து பீச் சைடு பார்க்கவே அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு, வெள்ளார் ரிவர்னு சொல்லுவாங்க. இந்த ஆறு சூப்பராக இருக்குது. இந்த ரிவரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கு. திருப்பாப்புலியூர் ரயில்வே ஸ்டேஷனில் கடலூர் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ கிளம்பி போயிட்டே இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷன் தான். இங்கேயே நிற்காது. விழுப்புரத்துக்கு அடுத்தது மேல்மருவத்தூர், அப்புறம் செங்கல்பட்டு, திண்டிவனம் தாண்டி மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு, அப்புறம் தாம்பரம். வண்டி இப்போ ஸ்பீடாக தான் போயிட்டுருக்குது. பார்ப்போம் கரெக்டான டைம் போயிடுமா என்னட்டு.
வண்டி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டு நம்ம பக்கத்தில் அங்கே பாருங்கள் பள்ளிவாசல் ஒன்று பக்கத்துலேயே இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுல்ல. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 10:15 வர வேண்டிய ட்ரெயின் கொஞ்சம் லேட்டாகவே வந்திருக்கு. இந்த ட்ரெயின் 15 நிமிஷம் லேட்டாக வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரமாக போய், ஏன்னா சிதம்பரத்தில் கிளம்பும் போதே 45 நிமிஷம் லேட்டாக தான் கிளம்புனாங்க சிதம்பரத்துலேருந்து. இப்போ கொஞ்சம் அரை மணி நேரம் முன்னாடியே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திண்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துக்கு அடுத்து திண்டிவனம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், அதுக்கப்புறம் கடைசி ஸ்டாப்பு தாம்பரத்துக்கு போயிடும். இப்போ இருக்கிற நம்ம இடம் பார்த்திங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷனுக்கு வந்து இறங்கியிருக்கோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம். பார்த்தாலே தெரியுது, ஃப்ளாக் வந்து நம்ம இந்திய கொடி வந்து பறக்க விட்ருக்காங்க. இப்போ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம எண்டு வந்தாச்சு. ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களுக்கு விடைபெறுவது இபு யூடியூபர் சேனல்.